இங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கும்போது அங்க மரக்கட்டைக்கு நடுவுல இருந்து இவளை யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. இவ யாரு பாக்குறாங்கன்னு பாக்க, அம்மா இங்க ஏதோ இருக்குமா வாமான்னு அவங்க அம்மாவை கூப்பிட, அதுக்குள்ள மிருகம் மாதிரி ஏதோ இருக்கு, வெளியே வான்னு அம்மா கத்திட்டு இருக்க. நாயை கூப்பிடுற மாதிரி இம்பா அம்பான்னு கூப்பிட, உள்ள இருந்து பார்த்தா ஒரு பையன் வரான். நாய் மாதிரி 4 கால்ல வரான். அங்க இருந்த சக்கரவள்ளி கிழங்க மோப்பம் பிடிக்க ஒன்னு எடுத்து தூக்கி போடுறாங்க. அது பத்தாம மறுபடியும் கத்துறான். மொத்த சக்கரவள்ளி கிழங்கையும் எடுத்து கொடுக்க, ஏதோ அனிமல் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். யாராவன்னு இவனை உள்ள உட்கார வச்சு போலீஸை கூட்டிட்டு வந்து காட்டினா, இவனை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கு, இவனை கொஞ்ச நாள் நீங்க உங்க வீட்லயே வச்சிருங்க, அதுக்கப்புறம் அனாதாசிரமத்துல சேர்த்தரலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பையனை அவங்க வீட்டுல நாய் மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுமியோட அம்மா இவனை சோப்பு போட்டு குளிப்பாட்டி விட்டு நல்லா டீசெண்டா இவன் ட்ரெஸ் பண்ணி கூட்டு வந்தா. இவன் சாப்பாட்டை பார்த்தோன்னே மறுபடியும் வெறி பிடிச்ச மாதிரி ஓடி போய் சோறனா அள்ளி வாயில துருத்திட்டு இருக்கான். சுமி பொண்ணு இவனை பார்த்து சரியான காண்டாயிடுறா. நைட்டு நிலாவை பார்த்து ஊழ விட்டுட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது இவன் ஒரு ஓனாய் இனத்தை சேர்ந்தவன் போல. அடுத்த நாள் சுமி பொண்ணு ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க. அவன் வேகமா ஓடி வந்து இவளை ஏதோ பண்ற மாதிரியே வருவான். அந்த பொருள் எல்லாம் தூக்கி வச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறான். ஓ இவன் நல்லதுதான் பண்றான்னு சுமி பொண்ணுக்கு அப்பதான் புரியுது. அப்புறம் அந்த வீட்டு ஓனர் பையன் வந்து, ஹே சுமி எனக்கு ஒரு முத்தம் கொடு அது இதுன்னு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண ஓனாய் பையன் அவன் கையை உடச்சி அனுப்பிடுறான். அந்த பொண்ணு ஓனாய் பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ஓனாய் பையன் கூட பழக ஸ்டார்ட் பண்றா. எப்படி டீசெண்டா சாப்பிடுறதுலாம் சொல்லித்தரா. அப்புறம் டேபிள்ல சாப்பிடும்போது இந்த பொண்ணு சொல்றதை கேட்டு பொறுமையா சாப்பிடுறான். அவங்க ஃபேமிலியே ஒருத்த மாதிரி இந்த ஓனாய் பையனை சேர்த்துக்கிறாங்க. அந்த ஓனாய் பையனை வெளியே கூட்டிட்டு போறாங்க. அப்ப தெரியாம ஏதோ ஒரு கட்டை கீழே விழ இவன் அந்த ஃபேமிலியே கட்டி பிடிச்சி காப்பாத்திடுறான். அந்த கட்டை முதுகு விழுந்து கீழே விழுந்துருது. இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. சும்மா கிட்டார் வாசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். 2 பேருக்குள்ளயும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு லவ் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட் அந்த வீட்டு ஓனர் பையன் வந்து சுமி கிட்ட மறுபடியும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதை பார்த்து அந்த ஓனாய் பையன் ஓடி வந்து அப்படியே அவன் பாடி எல்லாம் சேஞ்ச் ஆகி முழு ஓனாய் மனிதனா மாறுறான். எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டுறான். ஓனர் பையனையும் அடிச்சு போட்டுறான். அடிச்சதுனால பழி வாங்குறதுக்காக ஓனர் பையன் என்ன பண்றான்னா, ஆர்மிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓனாய் பையன் இருக்கான்னு சொல்லிடுறான். அவங்க எல்லாம் வந்து இவனை கட்டி போட்டு அடைச்சி வச்சிட சுமி பொண்ணு அந்த ஓனாய் பையனை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுவுறா. இதெல்லாம் கேமராவில் பார்த்த அந்த ஆர்மி ஆளுங்க, இவன் மனுஷன் மாதிரி தான் இருக்கான், இவன் யாருக்கும் தொந்தரவு செய்யல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவனை கொல்ல வேணாம்னு முடிவு பண்றாங்க. இது அந்த ஓனர் பையனுக்கு பிடிக்கல, நீங்க அவனை கொன்னுதான் ஆகணும்னு சொல்றான். அதனால சில பொய் சொல்லவும் செய்யறான். இவன் நைட்ல ஆட்டெல்லாம் கடிச்சு திங்கிறான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு வேணும்னே ஓனாய் பையனோட சங்கிலி எல்லாம் கழட்டி விட்டு ஓட விட்டுருவான். அப்பவும் ஆர்மி ஆளுங்க கொல்லாதனால இவனே கண்ணை தூக்கிட்டு நிப்பான். தடுக்கிறதுக்காக சுமி பொண்ணு நடுவுல வந்து நிக்க, இவன் மறுபடியும் ஓனாயா மாறி பறந்து போய் ஓனர் பையன் மேலேயே குச்சி அவனை கடிச்சு கதையை முடிச்சிடறான். அப்புறம் அந்த பொண்ணை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிற, இனிமே நீ என் கூட இருந்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, நீ பேசாம காட்டுக்குள்ள போயிரு, நான் உன்னை கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அவங்க அம்மா அவளை ஃபாரினுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு 40 வருஷம் கழிச்சு சுமி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பாட்டியாகி வயசாகி ஆளே இப்ப மாறிடுறாங்க. 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பழைய வீட்டுக்கு வந்து பார்த்தா ஓனாய் பையன் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான் இன்னுமே. ஆனா அவனுக்கு வயசாகல, ஏன்னா அவன் ஒரு சூப்பர் ஹியூமன்றதுனால அவன் அப்படியே இருக்கான். இந்த பொண்ணு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், 40 வருஷமா நான் உன்னை பார்க்கவே வரல, எனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி வார்த்தையிலேயே காதல் மலையை பொழிஞ்சு ஓனாய் பையனும் கிளம்பிடுறான். இந்த ஆண்டியும் அவனை நினைச்சுக்கிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆயிடுறாங்க. இது ஒரு ஹாரர் படம்னு நினைச்சா கடைசியில காதல் படமா முடிச்சிடுறாங்க.